அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். போன தொடரில் மக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் என்பதை பார்த்தோம். இனி இந்த தொடரை பார்க்கலாம். குறைஷியர்களும் நபியவர்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கம்பீரமாகவும் தனித்தன்மையுடன் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பவர்கள் நண்பரானாலும் விரோதியானாலும் அவரது மனதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய உயர்வான எண்ணமும் மதிப்பும் மரியாதையும் தோன்றுவதை தவிர்க்க இயலாது. எளிய மக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அற்பமாக நடந்து கொள்ள துணிவார்கள். மேலும் குறைஷியர்களின் மிக மதிக்கத்தக்க தலைவராக கருதப்பட்ட அபூ தாலிபின் பாதுகாப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது குறைஷியர்களுக்கு சிரமமாக இருந்தது. இந்த நிலையில் குறைஷியர்கள் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. தங்களுக்கு எவ்வித துன்பமும் ஏற்படாமல் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காப்பாளரான அபூ தாலிபிடம் நுட்பமான முறையில் அச்சுறுத்தும் தோணியிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தங்களது கோரிக்கைக்கு இணங்க வைக்க முடிவெடுத்தனர்கள். இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார், சில குறைஷி தலைவர்களும் அபூ தாலிபிடம் சென்று, அபூ தாலிபே, நிச்சயமாக உமது சகோதரன் மகன் எங்களது கடவுள்களை ஏசி எங்களது மார்க்கத்தையும் குறை கூறுகிறார். எங்களில் உள்ள அறிஞர்களை மூடராக்கி எங்களை மூதையார்களை வழிகெட்டவர்களாக ஆக்கிவிட்டார். நீரும் அவருக்கு எதிரான எங்களது மார்க்கத்தில் இருப்பதால் இவ்வாறான செயல்களிலிருந்து அவரை நீர் தடுத்துவிடும் அல்லது எங்களிடம் ஒப்படைத்துவிடும். அவரை என்ன செய்வதென நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்றார்கள். அபூ தாலிப் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். இந்த சந்திப்பு குறித்து அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. வழக்கம் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அழைப்பு பணியை செய்தார்கள். இதை கண்ட குறைஷியர்கள் கோபமுற்று மறுமுறையும் அபூ தாலிபை சந்திக்க நாடினார்கள். இம்முறை மிக வன்மையாக கண்டித்து பேச வேண்டும் என முடிவு செய்தனர்கள். குறைஷிய தலைவர்கள் அபூ தாலிபை சந்தித்து, அபூ தாலிபே, நீர் வயது முதிர்ந்தவர், எங்களது மதிப்பை பெற்றவர். நாங்கள் உமது சகோதரர் மகனை தடுத்து நிறுத்த கூறியும் நீர் அவரை தடுக்கவில்லை. அவர் எங்களது மூதையார்களை திட்டுவதையும் எங்களது அறிஞர்களை மூடராக்குவதையும் எங்களது கடவுள்களை குறை கூறுவதையும் கண்டு நாங்கள் பொறுமை காக்க முடியாது. நீரே அவரை சரி செய்துவிடும். இல்லையென்றால் நமது இரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அழியும் வரை அவருடனும் நாங்கள் போர் செய்வோம் என்றார்கள். இந்த எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் அபூ தாலிபை நெருக்கடியை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர செய்து நடந்ததை கூறி, எனது சகோதரர் மகனே, உமது கூட்டத்தார்கள் என்னிடம் இவ்வாறெல்லாம் கூறிச் சென்றார்கள். எனவே நீ என் மீது கருணை காட்டு. பலவீனமான என்னை தாங்க முடியாத துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே என்றார்கள். அபூ தாலிப் மனம் தளர்ந்து தன்னை கைவிட்டு விட்டார் என்று கருதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் பெரிய தந்தையே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது ஏகத்துவ அழைப்பை பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை எனது வலக்கரத்திலும் சந்திரனை எனது இடக்கரத்திலும் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்கச் செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கண் கலங்கியவர்களாக அங்கிருந்து வெளியேறினார்கள். அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, என் சகோதரர் மகனே, நீ விரும்பியதை செய்து கொள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த நிலையிலும் எவரிடமும் உம்மை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறி கவிதைகளை பாடினார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை நெருங்க முடியாது. நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உனது விஷயத்தை வெளிப்படையாக சொல். உன் மீது குற்றமில்லை. கண்குளிர்ச்சி, மகிழ்ச்சியாக இரு என்று கூறினார்கள். மீண்டும் குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஏகத்துவ அழைப்பை நிறுத்தாமல் தொடர்வதைக் கண்ட குறைஷியர்கள், அபூ தாலிப் முகமதை கைவிட மறுத்து நம்மையும் பிரியவும் விரோதித்துக் கொள்ளவும் துணிந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டனர்கள். அவர்களின் வலீத்தின் மகன் அமராவை அழைத்துக் கொண்டு அபூ தாலிபிடம் வந்தார்கள். அபூ தாலிபே, இவ்வாலிபர் குறைஷியர்களின் சிறப்பாக வளர்க்கப்பட்ட அழகிய வாலிபர். அவரது சகல உரிமைகளையும் உமக்குரியது. இவரை உமது மகனாக வைத்துக் கொண்டு உமது மார்க்கத்திற்கும் உமது மூதையார்களின் மார்க்கத்திற்கும் முரண்பட்டு உமது கூட்டத்தாரிடையே பிளவை ஏற்படுத்திய அவர்களின் அறிஞர்களை மூடராக்கிய உமது சகோதரன் மகனை எங்களிடம் ஒப்படைத்துவிடும். ஒருவருக்கொருவர் என சரியாகிவிடும். நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம் என்றார்கள். அவர்களிடம் அபூ தாலிப் மிகுந்த கோபத்துடன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களது பேரம் மிகவும் மோசமானது. உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படைப்பீர்கள். அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும். எனது மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன். நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள்.
அல்லாவின் மீது ஆணையாக இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார்கள். அதற்கு முத்இம் இப்னு அதி அப்னு மனாஃப் கொள்ளுப்பேரர், அபுதாலிபே, உமது கூட்டத்தினர் உமக்கு நீதமான தீர்வை கூறி நெருக்கடியிலிருந்து உம்மை விடுவிக்க முயன்றார்கள். ஆனால் நீர் அதில் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்றார். அதற்கு அபுதாலிப், அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் காட்டவில்லை. நீ என்னை கைவிட்டு விட்டு எனக்கு எதிராக இக்கூட்டத்தினரை தூண்டி விடுகிறாய். அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய். நீ விரும்பியதை செய்து கொள் என்று கோபமாக கூறினார். அபுதாலிபின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டும் என்று தங்களது திட்டத்தில் தோல்வியுற்ற குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபுதாலிப் தானாக விலகிக் கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டனர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டு அழைப்பு பணியை தொடங்கும் வரை குறைஷியர்கள் அவர்களை தங்களின் மதிக்கத்தக்க நபராகவே கருதி வந்தனர்கள். அழைப்பு பணியை தொடங்கியதும் அவர்களை சூழ்நிலையை கருதி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அத்துமீறாது இருந்தார்கள். தற்பெருமையும் ஆணவமும் கொண்டிருந்த அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடுகளை நீண்ட நாட்கள் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. குறைஷி தலைவர்களின் ஒருவனான அபுலஹப் அழைப்பு பணியின் முதல் நாளிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடும் பகையை காட்டி வந்தான் என்பதை ஹாசின் கிளையாரின் சபையிலிருந்து ஷாபா மலை நிகழ்ச்சியிலும் நாம் அறிந்திருக்கிறோம். நபித்துவத்துக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தங்களது மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்களை அபுலஹபின் மகன்கள் குதுபா, உதைபாவுக்கும் மணமுடித்து கொடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபுலஹப் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது மகனான அப்துல்லாஹ் சிறு வயதில் மரணமடைந்த போது அபுலஹப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம் முகமது சந்ததியற்றவராகிவிட்டார் என்று சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். ஹஜ்ஜுடைய காலங்களிலும் கடைத்தெருக்களிலும் அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறினான். அது மட்டுமல்லாமல் ரத்தம் கொட்டும் வரை அவர்களது பிடரியில் பொடி கற்களால் அடித்துக் கொண்டே இருப்பான். அபுலஹபின் மனைவியும் அபு சுபையானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல, சளைத்தவளும் அல்ல. முட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள். மிகவும் கெட்டவளான இவள் எந்த நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசிக் கொண்டே இருந்தாள். பல பொய்களை பரப்பிக் கொண்டே இருப்பாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்துக் கொண்டும் பிரச்சனைகளில் நெருப்பை மூட்டி விட்டுக் கொண்டும் இருப்பாள். இதனால் அல் குர்ஆன் அவளை ஹம்லத் லத் ஹத்தப், விறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது. தன்னை பற்றியும் தனது கணவனை பற்றியும் குர்ஆனின் வசனங்கள் இறங்கியதை அறிந்த அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் கௌபத்துல்லாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். அவளது கையில் குளவிக்கல் இருந்தது. இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான். அபூபக்கரை பார்க்க முடிந்த அவளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. அபூபக்கரே, உமது தோழர் எங்கே? அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. அல்லாவின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தால் இக்குளவி கல்லால் அவரது வாயிலே அடிப்பேன். அறிந்து கொள், அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு நன்றாக கவி பாடத் தெரியும் என்று கூறி பின் அடுத்து வரும் கவிதைகளை படித்தாள். இழிவுக்குரியவர்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம். அவரை கட்டளைகளை புறக்கணித்தோம். அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம். பிறகு அவள் திரும்பி சென்று விட்டாள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாவின் தூதரே, அவள் உங்களை பார்க்கவில்லையா என வினாவினார். அவள் என்னை பார்க்கவில்லை. அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்தான் அபுலஹப். இவ்வாறு செய்து கொண்டிருந்தான். அவனது வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது. அவனும் அவனை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டுக்காரர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டினுள் இருக்கும்போது
நோவினை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இப்னு இஸ்ஹாக் ரக் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரரான அபுலஹப், இப்னு அபுல் ஹஸ், இப்னு உமையா, உக்பா இப்னு அபி முஹீத், அதி இப்னு ஹம்ரா, ஷஃபிகா இப்னு அஸ்தா ஆகியோர் எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகுந்த நோவினை அளித்து வந்தனர்கள். அவர்களில் ஹம் இப்னு அபுல் ஆசாத்தை தவிர வேறு யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும்போது அதில் ஆட்டுக்குடலை போடுவார்கள். இதற்காகவே இவர்களிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு சுவரை ஏற்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வைத்து தனது வீட்டு வாசலில் நின்ற வண்ணம், அப்னு மனாஃப் குடும்பத்தினரை, இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஒரு ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள். உக்மா இப்னு அபு முயாத் விஷமத்தனத்தின் எல்லையை மீறி நடந்து கொண்டான். இதை பற்றி ஒரு சம்பவத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அபு ஹஜலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமி இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள், நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்களை அறுக்கும் இடத்திற்கு சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து முகமது சுஜூதிற்கு சென்ற பின் அவரது முதுகில் வைக்க வேண்டும், யார் இதனை செய்வது என்று கேட்டனர்கள். அக்கூட்டத்தில் மிகவும் திமிர் கொண்டவனான உக்பா எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிற்கு சென்றவுடன் அவர்களது இரு புஜங்களுக்கும் இடையில் முதுகில் மீது வைத்து விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு தடுக்கும் சக்தி இருந்திருக்க வேண்டுமே. அவர்கள் தங்களுக்குள் மமதையாகவும் ஏளனமாகவும் ஒருவருக்கு ஒருவர் மீது சாய்ந்தவாறு விழுந்து விழுந்து சிரித்தனர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்த முடியாமல் சுஜூதிலே இருந்தார்கள். அங்கு வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அதை அகற்றிய போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்கினார்கள். பிறகு, அல்லாவே, நீ குறைஷியர்களை தண்டிப்பாயாக என்று 3 முறை கூறினார்கள். இது குறைஷியர்களுக்கு மிகவும் பாரமாக தெரிந்தது. மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். பிறகு பெயர் கூறி குறிப்பிட்டு, அல்லாவே, அபுஜஹலையும் தண்டிப்பாயா, உக்மா இப்னு ரபியாவையும், ஷைபா இப்னு ரபியாவையும், வலியத் இப்னு உக்பாவையும், உமையா இப்னு ஹலிஃபாவையும், உக்பா இப்னு அபி முயீத்தையும் தண்டிப்பாயாக. 7வது ஒருவன் பெயரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை. என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பத்ரு கிணற்றில் தூக்கி எறியப்பட்டதை நான் பார்த்தேன். ஸஹீஹ் புகாரி. உமையா இப்னு ஹலப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பகிரங்கமாக ஏசிக் கொண்டு மக்களிடையே அவர்களை பற்றி ரகசியமாக குறை பேசிக் கொண்டும் இருப்பான். இவன் விஷயமாக சூரத்துல் ஹுமாஜாவின் முதல் வசனம் இறங்கியது. குறை கூறி புறம் பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான். அல் குர்ஆன் 104வது சூரா 1வது வசனம். இப்னு ஷாம் ரக் கூறுகிறார், ஹுமாஜா என்றால் பகிரங்கமாக ஒருவரை ஏசுபவன், கண் ஜாடையில் குத்தலாக பேசுபவன் என்றால் மக்களை பற்றி ரகசியமாக குறைகளை பேசுபவன். உமையாவின் சகோதரன் உபை இப்னு ஹலப் உக்பாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதில் ஒரு அணியில் இருந்தனர்கள். ஒருமுறை உக்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை செவிமெடுத்தான். இது உபையாவுக்கு தெரிய வந்தபோது உக்பாவை கடுமையாக கண்டித்தான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பி வருமாறு அனுப்பி சென்று துப்பி வந்தான். அவனும் உபை இப்னு கலப் ஒரு முறை மக்கி போன எலும்புகளை நொறுக்கி பொடியாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான். அக்னஸ் இப்னு ஸரீக் என்பவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்தவர்களில் ஒருவனாவான். இவனை பற்றி குர்ஆனில் இவனிடமிருந்து 9 குணங்களும் கூறப்பட்டுள்ளது. நபியே, எடுத்ததெல்லாம் சத்தியம் செய்யும் அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். அவன் எப்போதும் புறம் பேசி குற்றம் கூறி கோள் சொல்வதே தொழிலாக கொண்டு திரிபவன். அவன் எப்போதுமே நன்மையான காரியங்களை தடை செய்யும் வரம்பு மீறிய பெரும் பாவி, கடின சுபாவம் உள்ளவன். இதற்கு மேலாக அவன் மக்களில்
மக்களிலும் ஈனான். அல் குரான் 68வது சூரா 10-13 வசனங்கள். அபுஜஹல் சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து திருமுறையின் வசனங்களை செவிமெடுத்து செல்வான். ஆனால் நம்பிக்கை கொள்ளவோ அடிபணியவோ மாட்டான். ஒழுக்கத்துடனோ அச்சத்துடனோ நடந்து கொள்ளவும் மாட்டான். தனது சொல்லால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாஹ்வின் வழியிலிருந்து பிறரை தடுத்தும் வந்தான். தனது ஈச்செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய நற்காரியம் என்று எண்ணி அகந்தையுடனும் மமதையுடனும் நடந்து செல்வான். இவனை பற்றி பின்வரும் திருமறை வசனங்கள் இறங்கியது. அவனே அல்லாஹ்வுடைய வசனங்களை உண்மையாக்கவும் இல்லை, தொழவும் இல்லை. ஆயினும் அவன் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாதும் விலகிக் கொண்டான். பின்னர் கர்வம் கொண்டு தன் குடும்பத்துடன் வீட்டிற்கு சென்று விட்டான். அல் குரான் 75வது சூரா 31-33 வசனங்கள். இப்படி நிறைய விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்தங்கள், இரத்த சொந்தத்தில் உள்ளவர்களே அவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். இஸ்லாமை அவர்கள் எடுத்து சொன்ன விதத்தை பார்த்து பொறாமை கொண்டு அவர்கள் செய்வதையெல்லாம் அவர்களுக்கு அதிக துன்புறுத்தலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ்.